வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய உயர்ஸ்தானிகளை சந்தித்த சுமந்திரன் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவிப்பு. கொள்கை இணக்கப்பாட்டுக்கு தமிழரசுக் கட்சி வர வேண்டும், ஒற்றையாட்சி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்கிறார் கஜேந்திரன். எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடு, கொள்கலன்களில் வழங்குவதற்கு தடை. ஸ்ரேலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கையர்கள் அவசர உதவிகளை வழங்க தயார் என்கிறது ஸ்ரீலங்கா தூதரகம். குட்கா குறித்து பேசாதிருக்க 1000 கோடி பேரம், தமிழ்நாட்டு அரசை மறைமுகமாக சாடிய அன்புமணி. ஈரான் மீதான தாக்குதலில் இணைய அமெரிக்கா பரிசீலனை, அணு செறிவூட்டல் தளங்களை தாக்கிய இஸ்ரேல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சி கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து ஓரணியில் பயணிக்க முன்வர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. ஒற்றை ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு அனுர அரசு தலைப்படுதலை முறியடிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லியிருந்தால், தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள். இந்த நல்ல ரணில் மைத்திரியோடு ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு, அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இது நானா நீயா என்று நாங்கள் எங்களுக்குள் மோதிக்கொள்கின்ற ஒரு தருணம் அல்ல. நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. 75 வருடங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சி அரசியலமைப்பை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வந்து தமிழர்களுடைய ஆதரவோடு அதை ஒப்பேற்றுவதற்கான வாய்ப்பு அவருக்கு தான் கிட்ட நெருங்கி இருக்கிறது. ஏனென்றால் அவருடைய கட்சியிலேயே வடக்கு கிழக்கை சேர்ந்த 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு இன்னும் தேவைப்படுவது இன்னும் 2 உறுப்பினர்களுடைய ஆதரவு. வடகிழக்கில் இருந்து ஒரு தமிழ் தேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேரிலே 8 பேர் அவரிடம் இருக்கிற நிலைமையில் இன்னும் 2 பேர் ஆதரித்தார்களாக இருந்தால் தமிழர்களுடைய கதை நிரந்தரமாக முடியும். ஆகவே அவர் அதற்கான முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அதை முறியடிப்பதற்கு தமிழரசுக் கட்சியினர் ஒரு உறுதியான முடிவெடுத்து மற்ற தரப்புகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவதற்கு முன்வர வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவருடன் மனித உரிமை பேரவை கூட்டம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் முன்னெடுத்துள்ளார். இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவரை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்றைய தினம் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது எதிர்வரும் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடர் சம்பந்தமாக நீண்ட உரையாடலில் ஈடுபட்டதாக சுமந்திரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இஸ்ரேலுக்கு வணிக நோக்கங்களுக்காக சென்ற பல இலங்கையர்கள் விமானங்கள் இல்லாததால் அங்கு சிக்கி தவிப்பதாக இஸ்ரேலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள அனைத்து இலங்கையர்களும் விழிப்புடன் இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா தூதுவர் நிமால் பண்டார அவசர நிலைகள் ஏற்பட்டால் தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ஈரானுடனான மோதல் காரணமாக தற்போது இஸ்ரேலின் முக்கிய சர்வதேச விமான நிலையமான பென் குரியன் மற்றும் இஸ்ரேலிய வான்வெளி அனைத்து சர்வதேச விமானங்களுக்கும் மூடப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் தேவைப்பட்டால் இஸ்ரேலை விட்டு வெளியேறுவதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் தூதரக அதிகாரிகள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக இஸ்ரேலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதுவர் நிமல் பண்டார குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய பயண கட்டுப்பாடுகள் காரணமாக இஸ்ரேலை விட்டு வெளியேறுபவர்களுக்கு ஈலாட் எல்லை வழியாக எகிப்திற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முறையான தங்குமிடங்கள் இல்லாமல் பழைய கட்டடங்களில் வசிக்கும் சில இலங்கையர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளதாக தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இதன் பிரகாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்தாலோசிப்பதுடன் தாக்குதல்களின் போது தனிப்பட்ட அவசரகால திட்டத்தை உருவாக்க நியமிக்கப்பட்ட சமூக பணியாளர்களை அணுகுமாறும் தங்குமிடத்திற்கான தற்காலிக மாற்று ஏற்பாடுகளை அடையாளம் காணுமாறும் இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதன் பிரகாரம் கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருள் வழங்குவதை உடனடியாக நிறுத்துவதற்கு ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல்கள் தீவிரமடையும் நிலையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு அல்லது விலை உயர்வு ஏற்படலாம் என்ற ஊகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் முன் ஏற்பாட்டு நடவடிக்கையாக எரிபொருளை சேமிக்க ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருளை பெறுவதற்காக எரிபொருள் நிலையங்களுக்கு பொதுமக்கள் கூட்டமாக செல்வதை அவதானிக்க முடிந்துள்ளது. இதனால் தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகள் ஏற்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருளை வழங்க வேண்டாம் என எரிபொருள் நிலைய உரிமையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவை மீறும் வகையில் யாராவது செயல்பட்டால் விநியோக அனுமதிகள் தொடர்பாக கடுமையான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எச்சரித்துள்ளது. மேலும் நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் இருக்கின்ற போதிலும் நுகர்வோரின் அச்ச உணர்வுடன் செயற்படுவதை அவதானிக்க முடிவதாக கூட்டுத்தாபனம் கூறியுள்ளது. எனவே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கலன்கள் மற்றும் பீப்பாய்களில் எரிபொருளை வழங்குவதை கட்டுப்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது மருத்துவமனையில் பிரபல நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனை அடுத்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட விசேட வைத்திய நிபுணரை எதிர்வரும் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசேட வைத்திய நிபுணர் மகேசி விஜயரத்னவும் மேலும் இருவரும் தமது தனியார் மருத்துவ நிறுவனம் மூலம் நோயாளிகளுக்கு அதிக விலைக்கு சில மருந்துகளை விற்றதாகவும் அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கு அந்த மருந்துகளை வேண்டுமென்றே வாங்க தவறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மோசடி மூலம் நோயாளிகளுக்கு 30 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக துமிந்த சில்வாவின் உண்மையான மருத்துவ நிலைமையை மறைத்தார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர வைத்திய நிபுணர் மகேசி விஜயரத்ன மீது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டை பிரபல நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரத்ன மறுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாநகர சபையின் 26வது முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான ராய்ஹெலி பால்தசார் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் கொழும்பு மாநகர சபையின் 2வது பெண் முதல்வர் என்ற பெருமையை ராய்ஹெலி பால்தசார் பெற்றுக் கொண்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான அமர்வு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றது. இந்த அமர்வில் முதல்வர் தெரிவு செய்வதற்கான ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுடன் இதில் 61 வாக்குகளை பெற்று ராய்ஹெலி பால்தசார் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட வேட்பாளரான ரிசா சாரூக் 54 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். இந்த நிலையில் கொழும்பு மாநகர முதல்வராக ராய்ஹெலி பால்தசார் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவுடன் நுவரெலியா மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. நுவரெலியா மாநகர சபைக்கு நகர முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவு இன்று மத்திய மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் ஷமிலா அதபத்து முன்னிலையில் நுவரெலியா மாநகர சபை கேட்போர் கூட மண்டபத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 2 உறுப்பினர்களின் ஆதரவுடன் 14 வாக்குகளை பெற்றுக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் உபாலி வணிகசேகர முதல்வராகவும் பிரதி முதல்வராக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் சட்டத்தரணி சிவன்ஜோதி ஜோகராஜாவும் 14 வாக்குகளை பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சிகள் சார்பாக சுயேட்சை குழு உறுப்பினர் அஜித் குமார் போட்டியிட்டதுடன் அவருக்கு 11 வாக்குகள் மாத்திரமே கிடைத்தது. முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவுகள் திறந்த வாக்கெடுப்பின் மூலமாக இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது.
நடைபெற்று முடிவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நுவரெலியா மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி அனைத்து ஆசனங்களிலும் வெற்றி பெற்று 12 ஆசனங்களையும் எதிர்க்கட்சிகள் 13 ஆசனங்களையும் பெற்றுக் கொண்டன. ஐக்கிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 3 உறுப்பினர்களையும், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 2 உறுப்பினர்களையும், பொதுஜன ஐக்கிய முன்னணி 1 உறுப்பினரையும் பட்டியல் மூலமாக பெற்றுக் கொண்டிருந்தன. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் நோக்குடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் சுற்றுலா பயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். நல்லூர் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொண்ட பின்னர் நேற்றைய தினம் சுற்றுலா பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். சுற்றுலா பயணமானது 120 நாட்கள் கொண்டதாக அமைந்துள்ளதுடன் குறித்த இளைஞர்கள் 25 மாவட்டங்களுக்கும் சென்று அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை இனங்காண உள்ளனர். வாகனம் ஒன்றினை வீடாக மாற்றி அந்த வாகனத்திலேயே இந்த பயணமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குட்கா குறித்து பேசாமல் இருப்பதற்கு 1000 கோடி ரூபாய் தருவதாக தம்மிடம் பேரம் பேசியதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தாம் எதற்கும் அசரவில்லை எனவும் தனக்கு பணம் முக்கியம் அல்ல எனவும் வேலூர் மாவட்ட பாமக பொதுக்குழுவில் கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குட்கா, புகையிலை உள்ளிட்டவை குறித்து பேசாமல் இருப்பதற்கு பல கோடி ரூபாய் தர முன்வந்தனர் எனவும் இதுபோன்ற பல விடயங்களை தாம் பார்த்துள்ளதாகவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். புகையிலை குறித்து பேசாமல் இருப்பதற்கு 5000 கோடி தருவதாக கூறினார்கள் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரே முக்கியம் எனவும் இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் நலன் முக்கியம் எனவும் கூறியுள்ள அவர் இந்த விடயத்தில் தாம் உறுதியாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இன்னும் 8 மாதங்களில் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கூறியுள்ள அன்புமணி பாமகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் எனவும் சாடியுள்ளார். திமுக பாமகவுக்கு துரோகம் செய்ததாகவும் பாமகவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றது எனவும் குறிப்பிட்டுள்ள அவர் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே நடைப்பயணம் மேற்கொள்ள உள்ளேன் எனவும் தெரிவித்துள்ளார். ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். தமது பொறுமை குறைவடைந்து வருவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் உயர்மட்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை தாம் கொலை செய்ய போவதில்லை எனவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் நிலக்கீழ் அணுத்திட்டங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்களில் இணைவது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் பரிசீலிப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. எனினும் தற்போது வரை இஸ்ரேலின் தாக்குதல்களில் தாம் இணையவில்லை என அமெரிக்கா கூறி வருகின்றது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் அமெரிக்கா இணைவதானது பயங்கரமான நிலைமைக்கு இட்டுச் செல்லும் எனவும் ஈரானால் நடத்தப்படும் போரை முற்றிலும் மாற்றும் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த போரிலிருந்து பின்வாங்கும் எண்ணத்தை ஈரான் கைவிட்டு மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தெஹ்ரான் தாக்குதல் நடத்தும் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே பாகிஸ்தானின் ராணுவ பிரதானியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பை அறிக்கையிடுவதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 14ஆம் தேதி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ள ஜெனரல் அசீம் முனீர் ஏற்கனவே திட்டமிட்டவாறே டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான முரண்பாடு பிராந்தியத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் பரவலாம் என்ற அச்சம் காணப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரித்தானிய உயர்ஸ்தானிகளை சந்தித்த சுமந்திரன் ஐநா மனித உரிமை கூட்டத்தொடர் குறித்து கலந்துரையாடியதாக தெரிவிப்பு. கொள்கை இணக்கப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி வர வேண்டும், ஒற்றையாட்சி முயற்சிகளை முறியடிக்க வேண்டும் என்கிறார் கஜேந்திரன். எரிபொருள் விநியோகத்தில் கட்டுப்பாடு, கொள்கலன்களில் வழங்குவதற்கு தடை. ஸ்ரேலில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள இலங்கையர்கள் அவசர உதவிகளை வழங்க தயார் என்கிறது ஸ்ரீலங்கா தூதரகம். குட்கா குறித்து பேசாதிருக்க 1000 கோடி பேரம், தமிழ்நாட்டு அரசை மறைமுகமாக சாடிய அன்புமணி. ஈரான் மீதான தாக்குதலில் இணைய அமெரிக்கா பரிசீலனை, அணு செறிவூட்டல் தளங்களை தாக்கிய இஸ்ரேல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.